ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஒரு மேற்பார்வையாளர், அதாவது பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துனர் அண்ட் மேற்பார்வையாளர் 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. அது எங்கன்னு தான் கேட்குறீங்க? வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குங்க. வேலூர் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு சேவைத்துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. தகுதியான நபர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கல்வி தகுதியை குழந்தைகள் உதவி மையம் ஆற்றுப்படுத்துனர். ஆற்றுப்படுத்துனர் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. போஸ்டிங் நேம்லாம் ஒன்று தான். ஒரு சில இடத்துல மந்த்லி ஒரு 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் தாங்க. மந்த்லி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்குங்க. கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா நீங்க சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, பிசியாலஜி, பப்ளிக் ஹெல்த், கவுன்சிலிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். பிஜில பார்த்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ கவுன்சிலிங் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ஜிஓ அப்படின்னா கவர்மெண்ட் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கணும். அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைன், ஹெல்ப் லைன்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/1/2026 படி 42 வயதுக்குள்ள இருக்கணுங்க. சம்பளம் உங்களுக்கு மந்த்லி 23,000 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் கொடுக்கலாம். அதை நீங்க ஜாயின் பண்ணும்போது தான் தெரியும். குழந்தைகள் உதவி மைய மேற்பார்வையாளர். இதற்கு நீங்க இளங்கலை படிச்சிருந்தா போதும். இளங்கலையில் என்ன சோசியல் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹெல்ப் லைன்ல ஒர்க் பண்ணிருக்கணும். இதுக்கு 42 வயது. சம்பளம் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகுது. 21,000 தான் சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. வேலூர் மாவட்ட வெப்சைட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு தான் அதை பூர்த்தி செஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு கவர் 25 ஸ்டாம்ப் ஒட்டி பார்த்தீங்கன்னா வைக்க சொல்றாங்க. நீங்க எப்பயும் போல பார்த்தீங்கன்னா ஒரு A4 சீட் வாங்கி எல்லா டாக்குமெண்ட்டும் உள்ள வைப்பீங்க. அது இல்லாத நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் வாங்கி அதுல 25 ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். அந்த கடிதத்தை தான் நமக்கு நேர்காணலுக்கு அவங்க அனுப்புவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ் ஒளிநகலுடன் பத்திரிகை செய்தியில் வெளியான 15 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா அனுப்பணும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கையில 15 நாளைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இருக்கணும். முழுமையா பூர்த்தி செய்யலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவாங்க. உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.